வணக்கம் மக்களே. இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோஸ் எத பத்தினா, அதாவது பிரமிட பத்தி நெறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. என்னமோ ஒரு ட்ரெண்டிங் டாபிக் மாரி. மொத எம்ஜி எம்ஜி ஒரு வீடியோ போட்டிருக்காப்ல. அதுக்கு முன்னாடியே மிஸ்டர் ஜிகே போட்டிருக்காப்ல. மிஸ்டர் ஜிகேவ அடிச்சு நவுத்துறது ஒருத்தர் இருப்பாப்ல. ஐன்ஸ்டீன் பேரன், ஐன்ஸ்டீன் கொள்ளு பேரன் அப்படின்னு சொல்லி அடிச்சு நவுத்துற ஒரு சின்ன சேனல் இருக்கு. அதாவது தமிழ் வேங்கைன்னு நெனைக்கிறேன். தமிழ் வேங்கைன்றவரு ஆரம்பத்துல வந்து போட்ட கன்டென்ட்லாம் தமிழர்கள் தமிழ் தேசியம் பேசிட்டு இருந்தாப்ல. கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் நம்ம கூட ஒரு ஒரு கமெண்ட் நான் பண்ணியிருந்தேன் அவருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுடைய கன்டென்ட்டையும் பார்க்க ஆரம்பிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவரோட கன்டென்ட் சேஞ்ச் ஆயிருக்கு. பார்த்துருக்கலாம். இல்ல அவருமே புரிதல் வந்திருக்கலாம். ஸோ கன்டென்ட் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அதாவது உண்மையான ரகசியங்கள தேடி வர ஆரம்பிச்சிருக்காரு. பல ரகசியங்கள் மறைக்கப்பட்டுச்சுல. நம்ம கான்ஸ்பிரசின்னு சொல்லி டேப் அவுட்டான டாபிக்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. வேற ட்ராக்ல. இப்போ ஒரே ஒரு விஷயம் தான். அவரும் நீங்களும் ஒரே விஷயத்த சொல்றீங்களான்னா கிடையாது. விஷயம் என்ன அப்படின்னா, அவரு லெஃப்ட்ல வராரு அப்படின்னா, நான் ரைட்ல வந்துட்டுருக்கேன். ஆனா நாங்க போறவுடைய எண்ட் பாயிண்ட் இருக்குல்ல, ஸோ அது ஒண்ணா இருக்கணும்னு நான் நம்புறேன். ஸோ இருக்கும்னு நெனைக்கிறேன் பிரதர். அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஓகே. இன்னைக்கான வீடியோ என்னன்னா, ஈஜிப்ட்டுக்கு கீழ மிகப்பெரிய பிரம்மாண்ட நகரங்கள் இருக்கிறதா? அப்படின்னு எம்ஜி சொல்லியிருக்காப்ல. அத பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டைட்டில்ல மிரட்டி விட்டுருவாப்ல. அதாவது கிளிக் பைட்ன்னு சொல்லுவாங்கல்ல. அது அவரே ஓப்பனா சொல்லியிருக்காரு. கிளிக் பைட் வைக்கணுங்க. வச்சாதாங்க மக்கள் வந்து பார்ப்பாங்க. இது வந்து ஒரு போட்டியான உலகங்க அப்படின்னு சொல்றாப்ல. அவர் பிசினஸ் பண்றாரு அப்படின்றது ஒரு பிசினஸ் மேன் அப்படின்றது வந்து ஓப்பனா ஒத்துக்கிட்ட ஒரு ஆள் தான். ஸோ கிளிக் பைட் வைக்கிறது தப்பு இல்ல. நானும் ஒரு சில டைம் யோசிப்பேன். இந்த மாதிரி தம்ப்நெயில்லாம் வச்சோம்னா அட்ராக்டிவா இருக்கும். உள்ள வந்து பார்ப்பாய்ங்கன்னு. அப்படி ஈசல் கூட்டத்த பிடிச்சு சம்மந்தமே இல்லாம கீழ கமெண்ட்ல கதறிக்கிட்டு அது தேவையே இல்ல. விஷயம் தெரியணுமே, தம்ப்நெயிலுக்காக வரமாட்டான். அதுல இருக்க டைட்டிலுக்காகவும், இருக்க ஆட்களுக்காகவும், நம்ம சொல்லக்கூடிய வெயிட்டேஜுக்காகவும் தான் வருவான். ஸோ அப்படி ஆட்கள் தான் நமக்கு தேவை. அதனால தான் நம்ம கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பரவாயில்லாம ஒரு ஆவரேஜான தம்ப்நெயில் வச்சுட்டுருக்கோம். ஓகே. எம்ஜி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. மம்மி ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு வச்சிருக்காப்ல டைட்டிலு. டைட்டிலுக்கு ஏத்த மாரி வீடியோ வச்சிருப்பாரா அப்படின்னு பார்த்தா, மம்மிக்கும் இவர் சொல்றதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவர் சொல்றது ஈஜிப்ட்டுக்கு கீழ அண்டர் கிரவுண்ட்ல மிகப்பெரிய ஒரு சிவிலைசேஷன் இருக்கு. ஒரு டனல் மாரி போய் அதுக்கு கீழ மிகப்பெரிய ஒரு அ வேக்கமான ஒரு ஏரியா இருக்கு. அங்க வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்ற மாரி சொல்ல வராரு. இதெல்லாம் பன்னெடுங்காலமான பழமையானது. இத பத்தி இந்த ஆர்க்கியாலஜிஸ்ட்லாம் இருக்காங்கல்ல, அவங்கலாம் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஈஜிப்ட்லயே இருந்து அந்த ஈஜிப்ட் சம்மந்தமான ஆட்கள் இருப்பாங்கல்ல. அது தொல்பொருள் ஆராய்ச்சி பண்ணுவாங்கல்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு சூடோ சயன்ஸ் அப்படின்ற மாரி, அதாவது கான்ஸ்பிரசின்னு சொல்லி காயடிச்சு விடுறாங்க. இவனுடைய வேலையே என்ன தெரியுமா? மொத உண்மையான ரகசியம். ஈஜிப்ட்டுக்கு கீழ ஒரு விஷயம் இருக்கான்னா, இருக்கு. ஸ்பிங்க்ஸ் தலைக்கு காது இருக்குல்ல, காதுக்குள்ள இருக்க அந்த அறைய எப்ப தொறக்குறீங்களோ, அன்னைக்கு தான் மனித குலத்தோட ரகசியம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, போரிஸ்கா கிரிப்பியானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் இருந்தாரு. ரஷ்யன் பாய். அதாவது போன ஜென்மத்தில நான் மார்ஸ்ல பிறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஒரு ரஷ்யன் பாய் தான் போரிஸ்கா கிரிப்பியானா. பல குட்டீஸ்க்கு 90ஸ் கிட்ஸ் அத கவனிச்சிருப்பீங்க. ஸோ நான்லாம் சின்ன வயசுல பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட எனக்கும் அவனுக்கும் ஒரே ஏஜ் தான். ஸோ அவர் ரஷ்யால பிறந்து, அதுக்கப்புறம் ஒரு ஆளே அட்ரஸ் இல்லாம ஆயிட்டாரு. ரஷ்யன் மிலிட்டரி பேஸ்ல அவர் மறைமுகமா வச்சு அவங்க குடும்பம் பாதுகாக்கப்படுது அப்படின்லாம் ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. ஓகே. இது நமக்கு பாயிண்ட் கிடையாது. ஈஜிப்ட்டுக்கு கீழ மிகப்பெரிய சிவிலைசேஷன் இருக்கா? அது அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ் இருக்கா? அப்படின்னா, அங்க மட்டும் கிடையாது. மிகப்பெரிய சிவிலைசேஷன் இருந்த எல்லா இடங்களுமே இருந்திருக்கு. ஏன்? மதுரையில மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு கீழயே அண்டர் கிரவுண்ட்ல டனல் போகுது. அது வந்து தெப்பக்குளத்துக்கும், வேற அழகர் கோயிலுக்கும் இந்த மாரி போறக்கூட டனல் இருக்கு. அப்படின்னு சொல்லி நெறைய பேர் பேசியிருக்கோம் சின்ன வயசுலயே. எல்லா ஊர்களிலும் மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும். ஏன்? நம்மளுடைய தஞ்சை பெரிய கோயில் கீழயும் அண்டர் கிரவுண்ட்ல ஒரு டனல் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேசிக்கான விஷயம். குஜராத்தில கூட கீழ அண்டர் கிரவுண்ட்ல டனல் போயிட்டு இருக்கு. ஏகப்பட்ட டனல்ஸ். ஸோ இந்த டனல்லாம் வைக்கிறதுக்கான காரணம் என்ன? அரசர்கள் வந்து போர் காலத்தில தப்பிக்கிறதுக்கு, எஸ்கேப் ஆகுறதுக்கு, அப்புறம் மறைமுகமா போய் கோயில்ல சாமி கும்பிட்டு வரதுக்கு, மக்கள் டிஸ்டர்பன்ஸ் இருக்காம இருக்க. செலிபிரிட்டீஸ்ல. ஸோ மக்கள் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம போயிட்டு வரதுக்காக, அந்த மாரி ஒரு ஸ்பெசிலிட்டி உருவாக்கியிருந்தாங்க. அப்படித்தான் அவங்களுக்கு சொல்லப்படுது. இதுக்கும் கீழ வேற லெவல்ல சிவிலைசேஷனே இருக்கிற மாரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குன்னு சொல்றாங்க. இதத்தான் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஒரு நாட்ல
கீழே அண்டர் கிரவுண்டில் ஏதோ மோட்ரு ஓடுற மாதிரி சவுண்டு கிட்டே இருக்குது, யாரோ குடையிற மாதிரி சவுண்டு கிட்டே இருக்குன்னு சொல்லி கேட்டோன்னே அந்த நாட்டு மக்களுக்கே ஏதோ ஒரு மனநோய் இருக்குன்னு சொல்லிட்டு முத்திரை குத்தி அடிச்சு விட்டாங்க. இல்லை, அண்டர் கிரவுண்டில் பல சிட்டிஸ் உருவாக்கப்படுதுன்றதை நம்ம எல்லாருமே சொல்லியிருக்கோம். காரணம் என்ன? நமக்காக கிடையாது, அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க அண்டர் கிரவுண்டுக்குள்ளே. அண்டர் கிரவுண்டில் வாழக்கூடிய தகுதி எதுக்கு இருக்குது? சர்ஃபேஸில் இவ்வளோ இடம் இருக்குல்ல, அப்புறம் அண்டர் கிரவுண்டில் வாழ்கிறாங்க. இதைத்தான் நாகர்கள்னு தேடி பாருங்கள், விஷயம் கிடைக்கும். நம்மளுடைய சேனல்லே போட்டிருக்கோம், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே போட்டிருக்கோம். இப்போ என்ன சொல்ல வரானுங்க அப்படின்னா, ஃப்ளாட் எர்த் தியரின்னு சொல்லுவானுங்கள, நம்ம பூமி வந்து தட்டையாக இருக்குன்னு சொல்லக்கூடிய குரூப் தான் இந்த கான்ஸ்பிரசி சொல்கிறாங்க. நாகர்களை பற்றி பேசுகிறவங்க, ரெப்டிலியன்ஸ், ட்ராகோவை பற்றி பேசுகிறவங்கலாம் இந்த ஃப்ளாட் எர்த் தியரியை ஒத்துக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆட்களே இறக்கி விட்டு ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிடுவானுங்க. அப்போ உங்களுக்கு பப்ளிக்கில் காட்டப்படுறது எப்படி இருக்கும்னா, இந்த ஃப்ளாட் எர்த்துன்னு சொல்கிற பைத்தியக்காரங்களும் இந்த ட்ராகோ, நாகர்கள் இதை பற்றி பேசுகிறவங்களும் 2 பேரும் ஒரே ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த உண்மையை அமைக்கிட்டு இந்த பொய்யை வளர்த்து விடுவானுங்க. ஃப்ளாட் எர்த் தேரி பேசுகிறவனுக்கு வியூஸ் நிறையா போகும், நிறைய லைக்ஸ் வரும், நிறைய கமெண்ட்ஸ் வரும், நிறைய ஃபண்டிங்ஸ் வரும். ஆனால் நாகர்களை பற்றி பேசுகிறவனுக்கு கான்ஸ்பிரசி, இவங்களுக்கு வர வேண்டிய திட்டு, உதாசீனம் எல்லாமே இங்கே வரும். காரணம் என்னென்னா, இதுதான் உண்மை. இந்த உண்மை வெளியே வந்துடக்கூடாதுன்றக்காக தான் இவனை உருவாக்கி பேரலாக ஒரு முட்டாள்தனமான கருத்தை உருவாக்கி அந்த கருத்தோட நம்மளை காயடிக்கிறது. இப்படி தான் காலங்காலமாக அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதே கான்செப்ட் தான் ஹாலோ எர்த்துன்னு ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் கிங்காங் லாஸ்ட் காட்ஜிலா விஸ் கிங்காங் படம் பார்த்தீங்கன்னா கூட ஹாலோ எர்த்து உள்ள ஹாலோ எர்த்தெல்லாம் வச்சுருப்பானுங்க. ஸோ இந்த கான்செப்டை நம்பக்கூடிய ஒரு சில ஆட்கள் இருக்காங்கல்ல, ஸோ அந்த ஆட்களோட இதை மெர்ஜ் பண்ணுறது. ஹாலோ எர்த்துனா அதுக்கு கீழே ஒரு சூரியன், அதுக்கு கீழே ஒரு கடல், அதுக்குள்ள அப்படிலாம் இருக்காது. மேட்ரு என்ன அப்படின்னா, ஒரு சில போர்ட்டல்ஸ் மூலிமா வேற ஒரு கிரகங்களுக்கு, வேற ஒரு பிரபஞ்சங்களுக்கு போக முடியும். அது வேற ஒரு கான்செப்ட். ஆனால் பூமிக்கு கீழேயே இன்னொரு பூமி இருக்குது அப்படின்றது வந்து பொய், அது கான்ஸ்பிரசி. ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா, அண்டர் கிரவுண்டில் சிட்டிஸ் இருக்கும். கொடைஞ்சு இவங்களே உருவாக்கி வச்சிருக்க நாகரிகம் அப்படின்னு சொல்கிறது, அட்வான்ஸ் சிவிலைசேஷன் மாதிரி உருவாக்கி வச்சிருந்த நகரங்கள் இருக்கும். அதுதான் அகார்தான்னு நினைக்கிறேன், அகார்தான்னு சொல்லுவாங்க. ஹிட்லரோட தேடி போனாலும் சொல்லுவாங்க. அண்டார்டிகாவில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கவனிச்சாங்க, ஹிட்லர் குரூப் வந்து ஒரு சிட்டியை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கல்கி அவதாரம் இருக்கக்கூடிய சாம்பலா சிட்டியும் அந்த மாதிரி அண்டர் கிரவுண்டில் வாழக்கூடிய ஒரு சிட்டி தான். ஸோ இதான் கான்செப்ட். இந்த சிட்டி இருக்குது ப்ரோ. இது வந்து அண்டர் கிரவுண்டில் ஒன்றும் உலகம் கிடையாது. அண்டர் கிரவுண்டில் தோண்டி உருவாக்கப்பட்ட ஒரு மேன்மைடு ஸ்ட்ரக்சர். ஸோ இது உண்மை. ஆனால் இவன் என்ன பண்ணிடுவான், ஹாலோ எர்த் தியரின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள இன்னொரு கடல் இருக்குது, இன்னொரு மலை இருக்குது, இன்னொரு உலகம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த உண்மையை மட்டுப்படுத்தி டம்மி பண்ணிடுவான். இந்த வேலையெல்லாம் சிறப்பாக பண்ணக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னா, முதல்ல மிஸ்டர் ஜிகே, 2வது எம்ஜி, 3வது நிறைய கோமாளிகள். மிஸ்டர் விட்டுருங்க, அது அப்புறம் வருவோம். முதல்ல எம்ஜிக்கு வருவோம். எம்ஜி இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தோன்னே அவ்வளோ சூப்பராக அப்படின்னு கண்ணை விரிஞ்சு பார்த்துட்டு போவீங்க. கடைசி இதெல்லாம் கான்ஸ்பிரசி, சூடோ சயின்ஸ்னு போட்டு போயிட்டே இருப்பாப்புல. இதுக்கு பருத்த முட்டை கொடோன்லே இருந்திருக்கலாம்ல. ஆரம்பத்தில் அது கான்ஸ்பிரசி தெரிஞ்சிருச்சு. அப்புறம் எதுக்கு அதை பற்றி பேசுகிறேன்? ஏன்னா கிளிக் பைட். நீ இந்த மாதிரி பேசினா, கண்டென்ட்டை பேசினா உனக்கு வியூஸ் வருது, அதுக்காக நீ பேசுவ. ஒரு கண்டென்ட் முழுக்க சீரியஸாக இப்படி ஒரு விஷயம் இருக்கான்னு சொல்லி பேசி முடிச்சுட்டு அதில் ஒன்றும் இல்லை தூக்கி கீழே போடு அப்படின்னு சொல்லிட்டு போனான்னா இப்படி இருக்கும். அதைத்தான் மதனோட வீடியோ பண்ணிகிட்டு இருக்கு. விக்கிபீடியா, அந்த நியூஸ் சேனல்ஸ் போடுறத அப்படியே காப்பி பண்ணி டெலிவரி பண்ணுறது. இதுக்கு நீ அந்த சேனல் லிங்கை மட்டும் கொடுத்துட்டு போயிடலாம்ல, ஏன் இதை பண்ண மாட்டேறீங்க? ஸோ இதுதான், இப்படி ஆட்களை தான் வளர்த்து விடுவானுங்க. ஓகே, மதம் தூக்கி ஓரமாக போய் இப்போ மிஸ்டர் ஜிகே வருவோம். மிஸ்டர் ஜிகேவும் இதே மாதிரி ஈஜிப்டை பற்றி பேசுகிறாப்புல. அதே திடீர்னு எல்லாருமே கோஇன்சிடென்ஸ் மாதிரி ஈஜிப்டை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. ஈஜிப்டை பற்றி விஷயங்கள் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. பல தொல்பொருள் ஆராய்ச்சிகள், நிறைய விஷயங்கள் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். தமிழ் வந்து 2000 ஆண்டுகளுக்கு பழமையானது, 3000 ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம நாகரிகம் அடைஞ்சது நம்ம யாரு குச்சி உண்டி நடப்பாப்புல ஈவே ராமசாமி, அவர் என்ன சொன்னாப்புல, நீ தமிழ் என்ன இருக்குது, தமிழை ஒரு காட்டு மிராண்டி அப்படின்னு சொன்னாங்க. இந்த காட்டு மிராண்டி தான் உலகமே இந்த இரும்புன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இரும்பை வச்சு நாகரிகமாக வாழ்ந்த கூட்டம் தான் இந்த காட்டு மிராண்டி கூட்டம். இந்த காட்டு மிராண்டி கூட்டம் இதை ஒத்துக்கிட்டது யாரு? அதே தலைவரை கொள்கை தலைவராக எடுத்து கட்சியோட தலைவராக ஏற்றுக்கிட்டு நடந்துகிட்டு இருக்க மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாங்க, 5000 ஆண்டுகள் பழமையானது நம்மளுடைய தமிழர்கள், உலகத்திலே முதல்ல இரும்பை பயன்படுத்தின தமிழர்கள் அவர் வாயிலம் தான் வெளியே வருது. இந்த காட்டு மிராண்டி கூட்டம் எப்படி உலகத்திலே முதல்ல அந்த இரும்பு நாகரிகத்தை கண்டுபிடிச்சிருக்கோம்? அப்போ உலகத்திலே நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப அட்வான்ஸ்டு சிவிலைசேஷனில் வாழ்ந்தது இந்த தமிழன் தானே. இதை பற்றி ஏன் பேச மாட்டேறீங்க? இங்கிட்டு ஒரு வாய், இங்கிட்டு ஒரு வாய். இதையும் சொன்னது இவங்க கும்பல் தான், இப்போ இதை சொல்கிறது இவங்க கும்பல் தான். இது ரெண்டையும் பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மொட்டா பயில் தான் நீயும் நான். ஸோ அதை ஒத்துக்கிட்டீங்க. தஞ்சை பெரிய கோரில் எப்படி அந்த கோபுரத்து மேலே அதை டன் கணக்கில் இருக்க அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி மேலே தூக்கி வச்சாங்கன்றது இன்னும் குழம்பிட்டு இருக்க. ஈஜிப்ட் பிரமிடில் ஒவ்வொரு கற்களும் பல டன்கள் இருக்கும், இது தூக்கிட்டு எப்படி வச்சாங்கன்றது இன்னும் தேடிட்டு இருக்க. இந்த தமிழ் எங்கேன்ற சேனலில் போட்டிருக்க வீடியோ, கடைசி வீடியோ போட்டிருக்காப்புல, லிங்க் வேணா கீழே கொடுக்குறேன், அதை பாருங்கள். அந்த வீடியோலையும் கற்களை
எரிச்சு, அதாவது ஹீட் பண்ணி அது ஒரு மாரி ஸ்ட்ரக்சர்ல மோல்ட் பண்ணியிருக்காங்க. இது ஏதோ அட்வான்ஸ் சிவிலைசேஷன் உருவாக்கியிருக்காங்க. அதாவது கற்கள பஞ்சு போல் மாத்தி, அத அப்படியே மேன் மேட் ஸ்ட்ரக்சரா உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இதே தான் ஈஜிப்ட்ல இருக்க பிரமிடுக்கும். டன் கணக்குல இருக்கக்கூடிய ஹீட் பண்ணி ஒரு மாரி மோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற மாரி தான் கான்செப்ட். இந்த டெக்னாலஜி நம்ம கற்பனையில கூட இல்ல. இங்க ஒண்ணு செருப்பால அடிச்ச மாரி ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதும் அட்வான்ஸ் சிவிலைசேஷன். இந்தா ஹூடி போட்டிருக்கேன், இந்தா மைக் வச்சிருக்கேன், கேமரால பேசிட்டு இருக்கேன், இந்தா எல்இடி லைட்ல வச்சிருக்கேன். இதெல்லாம் வச்சு பேசுறதுனால நாம தான் இப்போ அட்வான்ஸ் சிவிலைசேஷன்ல இருக்கோம் அப்படின்னு நம்மள நம்ப வச்சிருக்கானுங்க. பட் ஆதியில இருக்கக்கூடிய வரலாற்றெல்லாம் நல்லா தோண்டி பார்க்கும்போது, நம்மள விட கற்பனையிலே எட்டாத விஷயங்கள்லாம் அவங்க அசால்ட்டா பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆனா அந்த விஷயங்கள ஏன் இவனுங்க உண்மையா ஒத்துக்க மாட்றானுங்க? அப்படி ஒத்துக்கொண்டார்கள் என்றால், இத்தன ஆண்டு காலமா மனிதனுக்கு ஒரு எஜுகேஷன் குடுத்துட்டு வந்த, இத்தன ஆண்டு காலமா யாரெல்லாம் பெரிய ஆட்கள்னு நெனச்சு நம்பி நோபல் பரிசு, அந்த பரிசுன்னு குடுத்து தல மேல தூக்கி வச்சுக்கிட்டு, இவங்க தான்டா பெரிய ஆட்கள், இவங்க தான்டா நாகரீகத்த உருவாக்குனானுங்க, இவன் தான்டா இத கண்டுபிடிச்சான், அவன் தான்டா அத கண்டுபிடிச்சான், இவன் தான்டா நாட்டிலே மிகப்பெரிய ஒரு கம்பெனி, இவன் தான்டா முக்கியமான நாடு, இவன் தான்டா வல்லரசு நாடு, இப்படிலாம் கட்டமைப்பு உருவாக்குனானுங்கல்ல. இத பேஸ் லைனா போட்டு, அந்த பேஸ் லைன் மொத்தமா தரைமட்டமாயிரும். ஏன்டா இத ஃபுல்லா நீ ரீசர்ச் பண்ணி தான் எடுத்திருக்க. அங்கருந்து ஒரு துணுக்குகள் எடுத்து தான் நீ கண்டுபிடிச்சிருக்க. அப்ப நீ என்ன சொல்லியிருக்கணும்? இந்த இடத்துல தமிழர்களுடைய கண்டுபிடிப்பு இருந்துச்சு. அந்த கண்டுபிடிப்ப வச்சு நான் ரிசர்ச் பண்ணி இத கண்டுபிடிச்சேன் அப்படின்னு நீ சொல்லியிருக்கணும். கிரெடிட்ஸ் ஃபுல்லா தமிழனுக்கு வந்திருக்கும். பேட்டர்ன் ரைட் ஃபுல்லா தமிழனுக்கு வந்திருக்கும். சம்பாரிச்சு வெல்த்தி ஆனது ஃபுல்லா தமிழன் வந்திருப்பான். ஸோ உலகம் முழுக்க தமிழனை ஏன் தொடச்சு எறியணும்னு நினைக்கிறாங்கன்னு இப்ப புரியுதா? அவனுங்களுடைய பேஸ் லைன் எல்லாமே இங்க இருந்து தான் முடியுது. அதாவது அவங்க ஒட்டுமொத்த உலகத்தோட தொப்புள் கொடியும் சவுத் இந்தியால தான் வந்து முடியுது. ஸோ இது தெரிஞ்சுச்சு அப்படின்னா, அவனுங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, எல்லாமே உடைச்சு எறிஞ்சுட்டு இங்க வந்து சரணடையணும். உலகத்துக்கே சொல்லிக் கொடுத்த ஆட்கள் நாம மேலே ஏறுற மாரி இருக்கும். ப்ரோ இது நம்ம தான சொல்லிக் குடுத்தோம். நம்ம டெக்னாலஜியா? இதெல்லாம் நாகர்கள் வச்சு ஆண்டு நம்மள அடிமைப்படுத்தின டெக்னாலஜி. ஆனால் இது எல்லாமே எடுத்தது நம்மட்ட இருந்து தான். அது பேசிக்கா தெரிஞ்சுக்கங்க. இப்போ உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் தமிழர் கண்டுபிடிச்சார். தமிழர் கண்டுபிடிக்கல. நம்ம கிட்ட இருந்து திருடிட்டு போய் குமரிக்கண்ட அழிவுக்கு அப்புறம் இவனுங்க அத ரீசர்ச் பண்ணி உருவாக்குன இடங்கள் தான் பல இடங்கள்ல இருக்குது. மாயன் சிவிலைசேஷன் இந்த மாதிரி சிவிலைசேஷன் இருக்குல்ல, பாபிலோனியம் இந்த சிவிலைசேஷன் இருக்குல்ல, ஈஜிப்ட் இதெல்லாம் குமரிக்கண்ட அழிவுக்கு அப்புறம் உருவாக்கப்பட்ட சிவிலைசேஷன். அப்போ குமரிக்கண்டந்து எடுத்த டெக்னாலஜிய மிச்சத்த வச்சு உருவாக்குன இடம். அப்போ உண்மையான ஆரிஜின்ல இருக்கக்கூடிய உண்மையான டெக்னாலஜி நாமட்ட இருந்து வெளிய வந்துச்சுன்னா, அது எப்படி இருக்கும்னு நீ யோசிச்சு பாரு. ஸோ இதைத்தான் நம்ம சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் டீட்டெயிலாக போகும். நிறைய விஷயங்கள் இருக்குது இதை பற்றி. நான் இன்னைக்கு அனுநாக்கியை பற்றி பேசலாம் தான் வந்தேன். இந்த விஷயத்தை பார்த்தோன்னே ரிலேட்டடாக இருந்துச்சு. இன்னொரு வந்து மெசேஜ் வேறு 9/11 மெசேஜ் கனெக்ட் ஆச்சு. இதை பற்றி தான் இன்றைக்கி பேசணும்னு தோணுச்சு. இன்றைக்கி அமாவாசை வேறு, சூரியகிரகணம் வேறு ஆரம்பிக்க போகுது. ஸோ சாமி வேறு கும்பிட போகணும். வீடியோ பேசிட்டு ஒரு கும்பிட போவோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணேன். இன்றைக்கி கரெக்டான வீடியோ பேச ஆரம்பிச்சிட்டோம். சீரியஸ்லி சொல்கிறேன், நம்மளுடைய அட்வான்ஸ் சிவிலைசேஷன், நம்மளுடைய விஷயங்கள்லாம் ரொம்ப 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 பெருசு. நீ கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத விஷயங்கள். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்க டைமிங்லேயே பின்னாடி அந்த நான் சொன்னேன்ல ஆக்டிவேட் ஆகிறது, அது ஆகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் இது இப்படி தான் நடக்கும். ஒரு சில விஷயங்கள் அவங்கள பற்றின விஷயங்கள் டீப்பாக பேசும்போது கான்சியஸ் அவங்களுடைய ஒட்டுமொத்த மரபணும் நமக்குள்ள தான் இருக்குது. ஸோ அது ஆக்டிவேட் ஆகும். அது ஒரு மாதிரி பூஸ்டப் ஆகும். அது இன்னைக்கு வந்து பயங்கர வைப்பாக இருக்கும். ஸோ அந்த ஆற்றலில் தயவு செய்து மெடிடேட் பண்ணுங்கள். இன்றைக்கி நைட்டு நான் நேற்று நைட்டே பண்ணியிருக்கணும், பட் இன்றைக்கி நைட்டு பண்ணுங்கள். நல்லா கனெக்ட் ஆகும். திரும்பவும் சொல்கிறேன், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா ரகசியமும் உடைய போகிற நாள் கூடிய விரைவில் வந்துடும். அது வந்துடக்கூடாதுன்றதுக்காக மிகப்பெரிய வேர்ல்டு வார் நடத்தி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இப்போ இருக்க மிச்ச சட்டத்தையும் முடிச்சு விட்டு அவனுங்க புதுசாக ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்க போகிறானுங்க. அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே போயிட்டிங்கன்னா நிரந்தர அடிமை. அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அவனால் நம்மளை முன்னாடி வச்சு அவன் பின்னாடி நிற்க முடியலை. காலங்காலமாக அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அதை பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயம். குட்டி குஞ்சு அந்த மாதிரி அஜித், விஜய், கமல், ரஜினி, டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ்னு அடிச்சுட்டு சாகாத விஷயம் ரொம்ப பெருசு. ஸோ இந்த விஷயத்தை தேடி வா. மனித குலத்தோட வரலாறை இனிமேல் தான் மீட்டெடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ விழிச்சுக்க, பொழைச்சிக்கோ. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இது பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம இல்லைங்க ஆல் விட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க. சேனலில் மெம்பர்ஸ் ஆட் ஆகணும்னா ஜாயின் பட்டனை போட்டுவிடுங்க. சூப்பர் தேங்க்ஸ். சூப்பர் சேட் பண்ணணும் அப்படின்னா எஸ்ன்ற சிம்பிள் இருக்கும், தட்டி விடுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.